நம்ம தமிழ்நாட்டுல இருக்க சக்தி வாய்ந்த உயரமான பழமையான ஆஞ்சநேயர்னா நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் தான். கிட்டத்தட்ட 18 அடி உயரத்துல கோபுரமே இல்லாம வெட்ட வெளியில லட்சுமி நரசிம்மரை வணங்கியவாறு அருள் பாலிக்கிறாரு. ஒரு தடவை லட்சுமி தாயார் கடுமையான தவம் புரிந்த இடம் தான் நாமக்கல் சேத்திரம். எதுக்காக தவம் இருந்தாங்கன்னா பெருமாளோட நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் இமயமலையில இருக்க சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துட்டு வராரு. எதுக்குன்னா அதுல இருக்க மூலிகைகளை எடுப்பதற்காக. மூலிகைகளை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இமயமலையிலேயே போய் சஞ்சீவி மலை வச்சுட்டு திரும்ப வரப்ப நேபாளத்துல இருக்க கண்டகி நதியில நீராடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு சால கிராமம் கிடைக்குது. அந்த சால கிராமத்தை எடுத்துட்டு வானத்துல பறந்துட்டு வர்றாரு. அப்ப சூரிய உதயமாகுது. ஆஹா, சூரியன் வந்துட்டாரே, நமஸ்காரம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சால கிராமத்தை கீழே வைக்கிறாரு. சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து சால கிராமத்தை எடுக்கிறாரு. ஆனா எடுக்கவே முடியல. அவர் எந்த இடத்துல சால கிராமத்தை வச்சாருன்னா லட்சுமி தாயார் கடுமையான தவம் புரிந்த நாமக்கல் சேத்திரத்துல. அப்ப அவருக்கு ஒரு அசிரீரி ஒலி கேட்குது. ஆஞ்சநேயா, பயப்படாத, நான் அந்த இடத்துல இருப்பதற்கான முக்கியமான காரணம் லட்சுமி தாயாருக்கு அருள் பாலிப்பதற்கு. நீ போய் ராமருக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மீண்டும் இங்கே வா அப்படின்னு சொல்லிது. ஆஞ்சநேயரும் போயிட்டு ராமருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு மீண்டும் இந்த இடத்துக்கே வராரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிக்குது. இதை பார்த்த ஆஞ்சநேயர் தன்னோட 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டு அப்படியே நின்றவாறு நமக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறாரு. அந்த கோவில் தான் நாமக்கல்ல இருக்க ஆஞ்சநேயர் கோவில். ரொம்ப ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோவில்.